முருகப்பெருமானை பின்தொடர்ந்து வந்த சிவனும் பார்வதியும் முருகப்பெருமானை பார்த்து பலம் நீ என்று கூறியதே பழனி என்ற பெயராக மாறியதாக பழனி ஸ்தலப்புராணம் கூறுகின்றது. ஒரு பாடலில் கூறு படையாலும் குன்றா குண பெருங்குன்று ஞான பேருடை பலம் நீ என்ன பெயரது மருவி எங்கள் ஆறு மாமுகன் வைகும் நகரமும் என்று தொட்டு வீறுதொல் பழனி என்றே விளம்பின உலகு மூன்றும் என்று குறிப்பிடப்படுகின்றது. பழனி என்பது மலையின் பெயராகும். பழனி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய நகரம் திருவாவினன்குடியாகும். இன்று பழனி மலை கோயிலை மூன்றாம் படைவீடாக கருதுகின்றார்கள். ஆனால் மலை அடிவாரத்தில் உள்ள கோயிலையே நக்கீரர் தனது திருமுருகாற்றுப்படையில் மூன்றாம் படைவீடாக அமைத்துள்ளார் என்பதை பக்தர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். திருவாவினன்குடி கோயிலில் முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து குழந்தை வேலாயுத சுவாமியாக காட்சி தந்தருகின்றார். இப்பெருமானை வழிபட்ட பின்பே மலைக்கோயிலுக்கு செல்ல வேண்டும். இக்கோயிலில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானை தரிசிக்க திருமாலும் இந்திரனும் சிவபெருமானும் வந்து செல்வதாக புராணங்கள் கூறுகின்றன. பழனி மலை அடிவாரத்திற்கு திருவாவினன்குடி என்ற பெயர் எப்படி வந்தது? இந்த திருத்தலத்தில் திரு என்ற லக்ஷ்மி தேவியும் ஆ என்ற காமதேனுவும் இனன் என்ற சூரிய பகவானும் குடியிருந்து முருகப்பெருமானை வழிபட்டமையால் திரு ஆயினன்குடி என்று பெயர் பெற்றது. திருமகளையும் ஆ காமதேனுவையும் இனன் சூரியனையும் பூமாதேவியையும் அக்கினி தேவனையும் குறிக்கும். இந்த ஐவரும் இத்தலத்திற்கு வந்து முருகப்பெருமானை பூசித்தமையால் இந்த தலத்திற்கு திருவாவினன்குடி என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறுவர். பழனி மலை பக்தர்களின் கோரிக்கை அனைத்தையும் நிறைவேற்றும் அதிசய குன்றாக விளங்குகின்றது. இச்செய்தியை அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை என்ற அருணகிரிநாதரின் திருப்புகழ் வரிகளால் அறிந்து கொள்ள முடியும். மலைப்பாதையின் முன்பக்கம் மலையடிவாரத்தில் பாத விநாயகர் ஆலயமும் அதற்கு எதிரில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயமும் அமைந்துள்ளன. அதன் அருகிலுள்ள மண்டபத்திலிருந்து தண்டாயுதபாணி கோயிலுக்கான 695 படிக்கட்டுகள் அமைந்துள்ளன. வழிநெடுக இளைப்பாறுவதற்கு ஏற்றவாறு மண்டபங்கள் அமைந்துள்ளன. பல தெய்வ சந்நிதிகளும் அமைந்துள்ளன. காட்டுப்பாதை மற்றும் படிக்கட்டுகளை தவிர கோயில் யானை செல்லும் சற்று வளைந்த பாதையும் இருக்கின்றது. இதனை யானை தடம் என்று அழைப்பார்கள். இப்பாதையின் வழியில் பற்பல சிலைகளையும் வள்ளியம்மை சுனை என்னும் வற்றாத நீர் சுனையையும் காணலாம். மலையெங்கும் கடம்ப மரங்கள் அற்புத நறுமணம் வீசும் காற்றை வீசிக் கொண்டிருக்கின்றன. நவபாசனம் என்னும் மூலிகையால் உருவாக்கப்பட்ட தண்டாயுதபாணி சிலைக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பொருட்கள் பக்தர்களின் நோய்களை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டதாகும். போகர் சித்தரால் உருவாக்கப்பட்ட பால தண்டாயுதபாணி சிலை போகரை தொடர்ந்து அவரது சீடராகிய புலிப்பாணி முனிவராலும் வழிபடப்பட்டு வந்தது. தொடக்கத்தில் சிறு கோயிலாக அமைந்த தண்டாயுதபாணி கோயிலின் முதலில் சேர மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டதாக வரலாறு தெரிவிக்கின்றது. எனவே இன்றளவும் கேரள மக்கள் இத்தலத்திற்கு அதிக எண்ணிக்கையில் வந்து முருகப்பெருமானை வணங்கிச் செல்கின்றனர். பழனி மலை முருகப்பெருமானின் கடைக்கண் பார்வை படுவதாலேயே தங்கள் நிலம் செழிப்போடு இருப்பதாகவும் கேரள மக்கள் நம்புகிறார்கள். சபரிமலை ஐயப்ப சுவாமியை சென்று தரிசித்து வருபவர்களும் குருவாயூரப்பனை தரிசித்து வருபவர்களும் பழனி மலைக்கு சென்று பழனி ஆண்டவரையும் வழிபட்ட பிறகு தங்கள் புண்ணிய யாத்திரை முழுமை பெறுவதாக நம்புகின்றனர். யாமிருக்க பயமேன் என்று பக்தர்களுக்கு அபயம் வழங்கும் தண்டாயுதபாணி பெருமானை வணங்கி அவன் அருளை பெறுவோமாக.